என்ன வசந்தா, அனாவசியமா கோவப்படாத, அமைதியா இருன்னு சொல்லியிருக்கல. எதுக்கு மறுபடியும் திருப்பி திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? என்னமோ தெரியலங்க, ஏதோ தப்பு நடக்க போற மாதிரியே தோணுதுங்க. நீங்க பாரு, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு எதுக்கு இப்படி? என்னங்க நீங்க, இத்தனை வருஷமா நான் உங்க கூட குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி என்னைக்கு அது சொல்லியிருப்பேனா? என்னமோ தெரியலங்க, என் உள் மனசுல ஏதோ தப்பு நடக்க போகுதுன்ற மாதிரியே தோணுதுங்க. இத்தனை வருஷத்துல எப்பவுமே இந்த மாதிரி தோணுது இல்லைங்க. எனக்கு பயமா இருக்கு. நீங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற மாதிரியே இருக்கு. பாரு வசந்தா, நான் உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கேனா? மறைக்கவும் மாட்டேமா. நீயா ஏதாவது பேசிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. நீங்க சொல்றதான் நித்யாவும் சொன்னா, அதனால எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இது வேற மாதிரி. வேற மாதிரினா? இல்ல, நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியும் நாம ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு நினைப்பு எனக்கு தோணுதுங்க. இங்க பாரு வசந்தா, நீ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தல, நீ அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு அப்படி தோணுது. நீ ரிலாக்ஸா இருமா, அது போதும். மனசு திடமா வச்சுக்கோ. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. ஐயோ, எனக்கு என்ன ஆனா என்னங்க, இதுக்கு மேல நான் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்பட போறேன். இருக்கிறது கொஞ்ச நாள், ஏதோ என் காலத்தை ஓட்டிட்டேன். ஆனா நம்ம பிள்ளைக்கு எதையாவது பண்ணி வைக்கணுங்க. நாம ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம பிள்ளைக்கு அமைச்சு கொடுக்கணுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம் எதுக்குங்க நம்ம பிள்ளைய ஒளிச்சு வச்சிருக்கணும்? அவனை கூட்டிட்டு வந்துடலாமே. என்னங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? கூட்டிட்டு வந்துடலாங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அந்த தேவேந்திரனும் கவிதாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் அவனை வளவிரிச்சு தேடிட்டு இருக்குமா. அதனாலதான் நான் அவனை சேஃபா ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன். இங்க நான் ஒன்னு சொல்லட்டுமா? இதுக்கப்புறம் இவனை கவிதா கூட சேர்ந்து வாழ போறானா? 2 பேரும் எப்படியும் இனிமே சேர்ந்து ஒன்னா வாழ போறது இல்ல. பேசாம அத்து விட்டுறலாமே. ஆமாங்க, 4 பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு வச்சு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொல்லி விவாகரத்து பண்ணிடலாமே. அப்படி விவாகரத்து பண்ணிட்டோம்னா இனிமே கேஸ் கொடுக்க வேண்டியது இல்ல, பழி வாங்கணும்னு அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வழியில போட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில போலாம். விவாகரத்து கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வசதி வாய்ப்பு உள்ள பொண்ணாலாம் நம்ம தேட வேண்டாங்க. வசதி இல்லாத பொண்ணா பார்த்து கட்டி வச்சு நாம அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். என் புள்ள எங்கேயாவது நிம்மதியா இருந்தா போதுங்க எனக்கு. என்ன சொல்றீங்க? இங்க வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. நீ சொல்றபடியே பண்ணிடலாம். ஆனா நீ எமோஷனல் ஆவர் தான் எனக்கு பிடிக்கல. நீ வா, முதல்ல ரெஸ்ட் எடு வா. ஐயோ, என் உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க இந்தாங்க, சஞ்சய்க்கு போனை போட்டு பேசுங்க, நான் பேசணும். போன் போடுங்க. இரு வசந்தா, இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கல. நீ வா. ஐயோ என்னங்க, திடுதிப்புன்னு அவனுக்கு போன் பண்ணி வர வச்சினா போலீஸ் அவன் தேடிட்டு இருக்காங்கல்ல, பிடிச்சிருவாங்கல்ல. நீயே அவனை பிடிச்சு கொடுத்துருவ போல இருக்க. நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நிச்சயம் வர சொல்றேன். என்னமோ போங்க, எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் என் பிள்ளைகிட்ட போன்ல பேசணுங்க. நான் அவன்கிட்ட பேசணும்னு சொல்லும் போதெல்லாம் போலீஸ் அது இதுன்னு சொல்லி என் வாய் அடைச்சிடுறீங்க. என் பிள்ளை எப்படி இருக்கானே தெரியலைங்க. அவன் வேலைக்கு சாப்பிட்றானா, தூங்குறானா, எனக்கு அதை பத்தியே ஒரே யோசனையா இருக்குங்க. எங்க ஆனா ஒண்ணுங்க, என் புள்ள நல்லபடியா வாழணுங்க. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் பொண்டாட்டி குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்றத நான் என் கண்ணார பாக்கணுங்க. இங்க பாரு வசந்தா, நீ இப்படி பேசுறதா எனக்கு பிடிக்கல, புரியுதா? டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? மருந்து சாப்பிட சொல்லிருக்காருல, நீ மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுவா. ஐயோ என்னங்க நீங்க, நான் எது சொன்னாலும் மருந்து சாப்பிடு, மாத்திரையை சாப்பிடுன்னு கொடுங்க, சாப்பிடுறேன். கோவப்படாத வசந்தா. பின்ன கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? வேலை கரெக்டா சாப்பிடணுமா? சுந்தரி, ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் அம்மா. சுந்தரி,
சுந்தரி ஒன்னதான். அத்தை எதுவும் சொன்னீங்களா அத்தை? ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வாம்மா. ஐயோ இத கொண்டு வர அத்தை. இரு. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல ஒண்ணு இல்ல அத்தை. ஏமா அந்த பிரபு பையன் வந்து பேசிட்டு போனதை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? அத பத்தி எல்லாம் கவலைப்படாதம்மா. அது இல்லங்க அத்தை. மனுஷங்க மனசு எல்லாத்துக்கும் ஆசைப்படும் தான். ஆனா ஆசைன்னு கடைசியில எங்க போய் நிக்கிறது? நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. கல்யாணம் ஆன புதுசுல பிரபுவையும் நிம்மியையும் சந்திராமா கண்ணால கூட பார்க்க மாட்டேன்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. நம்ம நட்ராஜும் திவ்யாவும் தான் அவங்க மனசை மாத்தி அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்க வச்சாங்க. திவ்யா கல்யாணத்துக்கு முன்னாடி நிம்மிக்கு உடம்பு முடியாம போனப்போ நட்ராஜ் தான் ஆஸ்பத்திரியில சேர்த்து அவளை காப்பாத்துனா. என் உசிரியை காப்பாத்திருக்கீங்க, நாங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டோன்னு நிம்மியும் அந்த பிரபுவும் பெருசா நட்ராஜ கொண்டாடினாங்க. அம்மா பேசினா போதும்னு சொன்ன பொண்ணு, அந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு தடவை போயிட்டா போதும்னு நினைச்ச பொண்ணு, இப்போ சொத்தை 2 குறை போட்டி ஆகணும்னு அந்த பிரபுவோட சேர்ந்துக்கிட்டு சந்திரமா கிட்ட மல்லுக்கு நிக்கிறா. நான் 50 சவரன் வச்சிருக்கேன், 500 கோடி வச்சிருக்கேன்னு சொல்றதுல என்னங்கத்தான் இருக்கு? நமக்கு ஒரு கஷ்டம்னா 4 பேர் நம்ம பின்னாடி வரணும், நம்மள பாத்துக்கணும். அதானே அத்த பெரிய சொத்து. இப்ப என்னையும் எடுத்துக்கோங்களேன். நான் என்ன காசா வச்சிருக்கேன்? இன்னைக்கு வேலைக்கு போனா தான் நாளைக்கு சாப்பாடு. ஆனா ஏன் பொண்ணையும் கடத்தி வச்சுக்கிட்டு 20 லட்சம் ரூபாய் கேட்டப்போ சந்திரம்மா ஓடி வந்து கொடுத்தாங்க இல்லையா? நான் காசு பணம்லாம் கையில வச்சில்லைனாலும் சந்திரம்மா மாதிரி ஒரு 4 நல்ல மனுஷங்க என் பின்னாடி இருக்காங்க அத்த. அதான் அத்த நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து. மனுஷங்க எல்லாரும் இப்படி பணம்னு அலைஞ்சு பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா சொந்தத்தையும் உறவுகளையும் இழந்துடுறாங்க அத்த. உங்க புள்ளை இறந்து போனப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே எனக்கு யார் இருக்காங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப கலங்கி போய் நின்னேன். அப்போ எங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து வா சுந்தரி நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்போ உங்க 2வது பையன் என் அண்ணி எனக்கு அம்மா மாதிரி, எங்க அம்மாவை எங்கடா கூட்டிட்டு போறீங்கன்னு என் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சண்டைக்கு நின்னாருல, அதே மனுஷன் தானே இன்னைக்கு என்னையும் என் பிள்ளைங்களையும் வெட்டுவேன் குத்துவேன்னு சண்டைக்கு நிக்கிறாரு. கூழோ கஞ்சியோ ஊத்தி என் அண்ணிய நான் காப்பாத்துவேன்னு அன்னைக்கு சொன்னாரு. ஏன்னா அப்போ அவர் கையில பணம் இல்லாத, பணம் இல்லாதப்போ மக்க மனுஷங்க வேணுங்கிற மனசு அவருக்கு இருந்துச்சு. இதோ இன்னைக்கு உங்க புள்ள 5-6 கடைங்களுக்கு அதிபதி, ஊர்ல பெரிய மனுஷன், கோடி கணக்குல சொத்து இருக்கு. ஆனா இப்ப அவருக்கு யாருமே தேவைப்படலையே, பணம் மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறாரு. தெரிஞ்சோ தெரியாமலேயோ அத்த அந்த கடவுள் என் மேல ரொம்ப கருணை வச்சிருக்காரு. அதனால தானோ என்னவோ அந்த பணங்கிற கெட்ட விஷயத்த என் பக்கத்திலேயே கொண்டு வரல. அதனால தான் நான் நிம்மதியா இருக்கேன், என் பிள்ளைங்களும் ஒத்துமையா இருக்குதுங்க. காலத்துக்கும் இப்படியே இருந்துட்ட போதும் அத்த. பணம் காசு மட்டும் சேர்ந்துடக்கூடாது, அப்புறம் எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கத்த. கஷ்டமோ நஷ்டமோ இப்படியே சந்தோஷமா ஒத்துமையா இருந்துட்டா போதும். அது ஒண்ணுதான் அத்த நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். மா 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 இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கீங்களாமா? நான் உங்களை கீழே தேடிட்டு இருக்கேன். என்னப்பா என்ன விஷயம்? மா இவ்வளவு நாள் நம்ம போராடினது எல்லாத்துக்குமே ஒரு விடுவு காலம் வந்துருச்சு. அம்மா ஆமாமா, நம்ம கேஸ் கொடுத்திருந்தோம்ல, அதுக்கு அடுத்த வாரம் ஜட்மெண்ட் வருதா. வக்கீல் இப்பதான் பேசினாரு. எப்படியும் ஜட்மெண்ட் நமக்கு சாதகமா தான் வரும்னு சொல்றாங்க. மா இன்னும் எத்தனை நாளைக்குமா நம்ம இந்த வீட்ல இருக்க முடியும்? நீங்க வேணா பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு பெரிய பங்களா கட்டி கொடுத்து அதுல உங்களை உட்கார வச்சு ஒரு கப்பல் மாதிரி கார் வாங்கி அதுல ஊர் ஊரா சுத்துவோமா நாம? என்னம்மா? என்ன இப்படி பாக்குறீங்க? மா கண்டிப்பாமா. மா மதிக்கு சூர்யாக்கா உங்க பங்கு கொடுத்துட்டு எனக்கு வரப்போற பங்களா உங்களை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறமா. அப்புறம் என்ன சந்தோஷமா இருங்க பாட்டி, சந்தோஷமா இருங்க. மா இது நடக்க போகுது நிஜம். நான் இந்த விஷயத்தை உடனே மதிக்க சூர்யாக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். போ போ சீக்கிரம் போ. நான் எதை நினைச்சு பயந்தேனோ அது நடக்காம இருக்கணும் கடவுளே.
என்ன பண்ற நீ? முக்கியமான டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் போதும். வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. ஓகே. கதிரங்க? அவன் தாத்தா பாட்டியை விட்டு வரவே மாட்டேங்கிறான். ஓ, தூங்கிட்டானா? இல்ல அவங்க கூட விளையாடிட்டு இருக்கான். ம். ஏய், என்ன திடீர்னு? இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நீங்க கோவப்படுவீங்களோன்னு தான். அதெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன், சொல்லு. ராஜேஷ் விஷயமா பாத்தீங்களா, உடனே சைலண்ட் ஆயிட்டீங்க. சரி, என்ன விஷயம் சொல்லு. இல்ல, மதியமே சொல்லணும்னு நினைச்சேன். அவரும் திடீர்னு சாப்பிட உட்கார்ந்ததுனால என்னால சொல்ல முடியல. நல்ல வேலை மதி, சொல்லாம விட்ட. எதுவா இருந்தாலும் நான் தனியா இருக்கும்போது சொல்லு. நான் காது கொடுத்து கேட்கலன்னு தானே பிரச்சனை. நான் தான் நீ எது சொன்னாலும் கேட்கறேன்ல, அப்புறம் என்ன? இன்னைக்கு இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு ஆள் வந்தாங்களா? ஆமா. என்ன சொன்னாங்க? அதெல்லாம் தான் அவன் பாத்துக்கிறானே மதி. பாத்தீங்களா, அங்கதான் தப்பு நடக்குது. ஏன் அது நீங்க என்ன ஏதுன்னு கேட்டா என்ன? இங்க பாரு மதி, ஒருத்தங்களை நம்பிட்டோம், அப்புறம் அவங்களை சந்தேகப்படுறது தப்பு இல்லையா? அது கரெக்ட் தான். ஆனா யார நம்பணும்னு இருக்குல்ல. மதி, என்னாச்சு உனக்கு? இத பாருங்க, நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறமா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சரி, சொல்லு. நான் மதியம் சாப்பாடு கொண்டு வரப்போ இன்டீரியர் டெக்கரேட் பண்ண வந்திருந்தாங்கல்ல, அவங்க கீழே வந்து இந்த மாதிரி ராஜேஷ் பாபு நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். ராஜேஷ் சொல்றதான் பாபு கேக்குறான். நாம இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு கோட் கொடுக்கலாம் தான் வந்தோம். ஆனா வேற ஒரு இடத்துல காசு வாங்கிக்கிட்டு இதை விட அதிகமான கோட்க்கு ஓகே சொல்லியிருக்கான். பாபுவை பார்த்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா அந்த ராஜேஷ் பார்க்கவே விட மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றதை நீங்க நம்பலையா? அப்ப இதை நம்பணுங்கிறியா? நான் பொய்லாம் சொல்ல மாட்டேங்க. இல்ல மதி, யாருமே நம்ப மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ. பாருங்க, நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நடந்தது உண்மை. என்ன மதி சொல்ற? நிஜமாவா? குழந்தை மேல சத்தியம்னு சொல்றேன், அதுக்கப்புறமா நிஜமாவான்னு கேக்குறீங்க? பாருங்க, நிறைய தப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த கம்பெனி எழுத்து மூட போறாங்கன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்? முதல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னா அதை சரியா பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான். சத்தியமா சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. அவர் உண்மையானவரா இருந்தா நான் எங்க பிரச்சனை பண்ண போறேன்? நமக்கு ஒருத்தர் உதவி பண்றாங்கன்னா அவங்கள நல்லா வச்சுக்கணும்னு தானங்க நானே சொல்லுவேன். அவருக்கெல்லாம் நல்ல எண்ணமே இல்லைங்க. நம்மளை ஏமாத்தணும்னு ஏதோ திட்டம் போடுறாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இதெல்லாம் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு உஷாரா இருந்தாதாங்க நம்ம பிழைக்க முடியும். எங்க யாருக்கு ஃபோன் பண்றீங்க? இருமதி, எங்க சொன்னா கேளுங்க. வேண்டாங்க. சும்மா இரு. சொல்றா. டேய், இன்னைக்கு 2 பேரும் இன்டீரியர் டெக்கரேட் பண்ண கோட் கொண்டு வந்தாங்களே, அந்த கோட்டை நீ வேண்டாம்னு சொன்னியா? ஆமா, அவங்க கொடுத்த கொட்டேஷன் தப்பா இருந்தது, அதான் வேணாம்னு சொன்னேன். என்னடா விஷயம்? ஏண்டா, என்னை பார்க்க விட மாட்டேறியா? இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு வேற ஆள் கிட்ட பணம் வாங்கிட்டு நீ என்னை ஏமாத்துறியா அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். யார் சொன்னா? மதி பார்த்திருக்கா. நினைச்சேன். சாரி பாபு, சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. உன் பொண்டாட்டிக்கு நீ இவ்வளவு இடம் கொடுக்க கூடாது. அப்படியே மதி சொல்லியிருந்தா கூட நீ என்னடா பண்ணிருக்கணும்? இப்படி ஃபோன் பண்ணி என்ன கேப்பியா? என்னடா மனுஷன் நீ? ச்சே, உனக்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ண வந்தேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். இந்த பார், இப்படியே விட்டுட்டு இருந்தா நாளைக்கு நான் கொலை பண்ணேன்னு கூட மதி சொல்லும். நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு மதியை கூட்டு வந்துரு. அந்த ஆளுங்களுக்கு நீயே ஃபோன் பண்ணி வர சொல்லு. டேய், அப்படிலாம் இல்லடா. அது வந்து நான் சொல்றது. டேய், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினாலும் நான் டென்ஷன் ஆயிடுவேன். எதா இருந்தாலும் நேர்ல பேசி நிரூபிச்சிடலாம். நாளைக்கு வரப்ப மதிய கையோடு கூட்டிட்டு வந்துரு. இப்ப
போனை வச்சுடு. டேய் 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 ராஜேஷ் ஹலோ. ஐயோ என்னங்க நீங்க ஏய் என்னாச்சு இப்போ? பின்னங்க பொழிச்சுக்கோங்க, உஷாரா இருந்துக்கோங்கண்ணா. இப்படியா போனை போட்டு உடனே கேப்பீங்க? ஆமா வேற என்ன பண்ண சொல்ற? நாளைக்கு உன்னையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்கான். தாராளமா வரேன். தப்பு பண்ண அவனே பயப்படாதப்போ எனக்கு என்ன பயம் வேண்டியிருக்கு? கண்டிப்பா வரேன். ஏய் மதி. ஷோ. திவ்யாம்மா, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா.